டியர் சில்ட்ரன், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 2 அளவைகள் பயிற்சி 2க்குரிய கணக்குகளில் 3 மற்றும் 4வது கணக்குகளுக்கான விடையை விளக்கமாக பார்க்கலாம். இந்த பயிற்சியில் வர்றது எல்லாமே கூட்டு வடிவங்களின் அல்லது கூட்டு உருவங்களினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா இருக்குது. அப்போ நம்ம கணக்கு எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்குரிய ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கணக்குக்குள்ளே போகும் பொழுது ஈஸியாக இருக்கும் இல்லையா சில்ட்ரன்? சிஹியர் உங்களுடைய 3வது கணக்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைகரன்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவு காண்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா 2 இணைகரம் சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறது என்னது? இணைகரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி டாட் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இணைகரம் இருக்குது, கீழே ஒரு இணைகரம் இருக்குது. இந்த 2 இணைகரங்களில் இணைச்ச மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அந்த ஷேப்போட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ நான் எப்படி சொல்லலாம்? நம்ம அதாவது கணக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் டீட்டெயிலானா ஒரே ஸ்டெப்பில் போடும்பொழுது நீங்கள் இப்போ புரியும், அப்புறம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியாது. அதனால் நம்மளோட இதில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சில்ட்ரன் போட்டுட்ருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 6 சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி டிசைட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வேணும்னா மேலே ஒரு இணைகரம் இருக்குது, கீழே ஒரு இணைகரம் இருக்குது. அந்த 2 இணைகரங்களுடைய பரப்பளவையும் கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா அது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இணையத்தில் இப்படி பேஸாக இருக்கிறது என்னது அடிப்பக்கம் சொல்லுவோம். உயரம் கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ கீழே நீங்கள் இதை மறந்துடுங்க. இதை நீங்கள் மறந்துட்டு இந்த மேலே இணைகரத்தை பார்த்தா இணைகரத்துக்கு இதுதான் உயரம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இணைகரத்துக்கு இதுதான் உயரம். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது? இது 6னா இது ஃபுல்லாக எவ்வளவு? 6. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும் எவ்வளவு இருக்குது? 3. அப்போ இணைகரத்தினுடைய உயரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இதே மாதிரி இந்த ஈக்குவல்ட்டெல்லாம் நேராக வர மாதிரி போட்டுக்கோங்க. அடிப்பக்கம் பின்னு போடுங்க, உயரம் ஹச்சுன்னு போடுங்க, சென்டிமீட்டர் போடுங்க. பரப்பளவுன்னு சொல்லும்போது ஃபார்முலா எழுதி சதுர அலகுகள் என்ன அர்த்தம்? சதுர அலகுகள்னு எழுதுங்க. அப்புறம் பெருக்குங்க. M3 24. அது பரப்பளவுன்னு சொல்லும்போது சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம போட்டுரும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு தேவை என்னது? 2 இணைகரங்களின் பரப்பளவுனா நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு இணைகரத்தின் பரப்பளவை 2ஆல் பெருக்குனீங்கன்னா 2 24 48 வந்துருச்சாம்மா. அப்போ 48 சதுர சென்டிமீட்டர். அப்போ இந்த 2 இணைகரங்களின் பரப்பளவுக்கு என்னது? நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவுன்னு நான் எழுதிட்டேன். ஆனால் கணக்கில் கேட்ட மாதிரி எழுதுனா கூட்டு வடிவத்தின் பரப்பளவுன்னு எழுதிக்கலாம். கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஈக்குவல் 48 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லலாம். முதல்ல வீடியோவை ரன் பண்ணி பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் நோட்டில் பார்க்காம போடும் பொழுது ஒரு தடவை லேர்ன் பண்ணுறோம், ஒரு தடவை பார்க்காம எழுதுகிறோம், ஈஸியாக கணக்கு மனசில் பதிஞ்சிரும். அடுத்த கணக்குடா இந்த படத்தை பாருங்களேன். 6 சென்டிமீட்டர் விட்டம்னா இது மேலே மட்டும் பார்த்துக்குங்க. மேலே பார்க்கும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது இது என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரை வட்டம். இது ஒரு அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர். இதை மறந்துடுங்க. இது முக்கோணத்தை பாருங்கள். இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு அடிப்பக்கம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் இருக்குது. உயரம் எவ்வளவு இருக்குது? 9 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டு வடிவம் இருக்குது. அதனுடைய பரப்பளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு கணக்கு எழுதிக்கலாமா? ஸ்டெப் எழுதிக்கலாமா? என்னென்னு எழுதுவோம்? கூட்டு வடிவத்தின் பரப்பளவு வேணும்னா இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு ப்ளஸ் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு கூட்டிக்கலாம். ஒரே ஸ்டெப்பில் போடுறதுனா இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் போட்டு அரைவட்டத்தின் பரப்பளவு அரை πr² ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு அரை BHன்னு போட்டு ஒரே லைனில் போடலாம். நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது அரைவட்டத்துக்கு விட்டம் கொடுத்துருக்கிறாங்க 6 சென்டிமீட்டர்னு. நம்மளுக்கு தேவை என்னது? ஆரம் வேணும். ஆரம்னா விட்டத்தை 2ஆல் வகுத்தா விட்டத்தில் பாதி தான் 6. அப்போ 3 சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை πr². அரை இன்ட்டு அவங்க புக்கில் பைக்கு போல 3.14 வச்சுக்க சொல்லிட்டாங்க. R 3. அப்போ R² 2 தடவை போடணும் இல்லையா? 3 × 3 சதுர சென்டிமீட்டர். எப்பவுமே பரப்பளவு ஃபார்முலா எழுதும்போது சதுர அலகுகள்னு எழுதிக்கணும். வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த மதிப்புகளை பிரதியிடும் பொழுது சென்டிமீட்டர்லேருந்து சதுர சென்டிமீட்டர், மீட்டர்லேருந்து சதுர மீட்டர்னு எழுத போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா இங்கே அடிங்க. 1 2 3ல் 1 2 மிச்சம் 1 புள்ளிக்கு புள்ளி. அந்த மிச்சம் 1 இங்கே வரும்போது 11 ஆயிடுது. 11ல் 2 10 மிச்சம் 1 இங்கே வரும்போது 14ல் 7 2 14. அப்போ கீழே அடிச்சிட்டோம்.
மேலே வந்து ஒரு 1.57 இருக்காம்மா. இந்த 3 பெருக்கணும் 3 எவ்வளோ ஆயிடுச்சு 9 ஆயிடுச்சு. இப்போ பெருக்குங்க 9 63க்கு 3 மீதி 6, 95 45 6 51க்கு 1 மீதி 5, 9 அடுத்து வந்து என்னது 9 9 9 மஞ்சம் எவ்வளோ வந்துருச்சு 14.13 சதுர சென்டிமீட்டர். இது எதோடது இந்த மேலே இருக்கிற அரைவட்டத்துக்கு மட்டும் இப்போ கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்து முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையம்மா. அந்த அரைவட்டத்தினுடைய விட்டம் முக்கோணத்துக்கு அடிப்பக்கமாக அமைகிறது. அப்போ அடிப்பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர், முக்கோணத்தின் உயரம் அவர்களை கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து ½ BH சதுர அலகுகள்னு சொல்லி போடுறோம் நம்ம. அப்போ அரை இன்ட்டு பிக்கு பதிலாக 6 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 9 சதுர சென்டிமீட்டர், 1 2 2 6 அடிச்சு போட்டால் 3 27 சதுர சென்டிமீட்டர். அப்போ அவங்க கேட்ட கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அரைவட்டத்தின் பரப்பளவு கூட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு சைடில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் கூட்டி போட்டிருக்கிறோம். நம்ம 27க்கு தசம எண் இல்லைங்கிறதுனால 0 போட்டு கூட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். விட வந்து 41.13 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.